இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற திட்டம், இல்லத்தரசிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், உழைக்கும் மகளிருக்கு விடியல் இலவச பேருந்து பயண திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம், மூத்தோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டம் என தமிழ்நாட்டின் குழந்தைகள் முதல் முதியவர் வரை, மகளிர் முதல் மாணவர்கள் வரை அனைவருக்குமான நல்லரசை வழிநடத்தும் வல்லரசர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளருக்கு தன்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க வண்ணம் விழா நிகழ்விடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு அருகில் வரவேற்கிறார்கள். The Chief Secretary receives the Honorable Chief Minister of Tamil Nadu at the saluting base. விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். கோடிக்கணக்கான பெண்கள் பலன் பெறும் விடியல் பேருந்து பயண திட்டம், 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 31 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறும் முதியோர் உதவித்தொகை திட்டம், 13 லட்சம் பெண்கள் பயன்பெறும் நகைக்கடன் திட்டம் என மகளிர் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய மக்களாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை பசுமை கூடை வழங்கி வரவேற்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. The Honorable Chief Minister of Tamil Nadu introduces the following officers to the Honorable Governor of Tamil Nadu. Lieutenant General K.S. Brar, AVSM, General Officer Commanding Dakshin Bharat Area, Chennai. Rear Admiral Satish M. Chennai, NM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area. Group Captain K.M. Raghuraman, VMG, Station Commander, FO Station Tambaram. Inspector General Datvinder Singh Saini, TM, Commander, Indian Coast Guard Region East. Thiru Shankar Jiwal, IPS, Director General of Police, Head of Police Force, Chennai. Thiru S. Davidson Devasarvadam, IPS, ADGP, Law and Order, Chennai. Thiru A. Arun, IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, Chennai. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பெண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். The Honorable Governor of Tamil Nadu will now unfurl the national flag followed by the national anthem. We request you all to rise.
கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Sharad Bharadwaj. ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is directed by Naib Shubedar V. Saravanan. Thiru K. Vetrivel receives the Anna Medal for Gallantry. அடுத்ததாக கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம். மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு எஸ் ஏ அமீர் அம்சா ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதுவரை ரூபாய் 25,000 இருந்த இவ்விருது பரிவு தொகையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சமாக உயர்த்தி கடந்த ஆண்டு ஆணையிட்டார்கள். Thiru S. A. Amir Amsa receives the Kottai Amir Communal Harmony Award. அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru R. Murugavel receives the special award for highest productivity in rice under SRI. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு சின்ன காமனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். The Gandhiadigal Police Medals for outstanding police work are awarded Thiru P. Chinna Kamanan, Central Intelligence Unit, Viluppuram Zone. விழுப்புரம் தாலுகா சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் திரு மகா மார்க்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Thiru K. Maha Marks, Head Constable, receives the award. திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் திரு கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Thiru K. Karthik, Head Constable, Thurayur Prohibition Enforcement Wing, receives the award. சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் திரு கா சிவா அவர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்படுகிறது. Thiru K. Siva, Grade 2 Police Constable, Armed Reserved Salem, receives the award. சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் திரு பூமாலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru P. Poomalai, Grade 2 Police Constable, Armed Reserved Salem. ஐயன் திருவள்ளுவருக்கு முக்கடல் சூழும் குமரிமுனையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் சிலை அமைக்கப்பட்டதை வெள்ளி விழாவினை நினைவு கூறும் வகையில் அறிவிக்கப்பட்ட பேரறிவு சிலை என்றும் தமிழர்கள் தலையிலிருந்து சமத்துவத்தோடும் பகுத்தறிவோடும் உலகெங்கும் பல சரித்திர சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள்தான். கேரள மாநிலம் வைக்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டம் நடைபெற்று 100 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி வைக்கம் வீரர் தந்தை பெரியார் நினைவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் நினைவகம், பெரியார் நூலகம் ஆகியவற்றை நினைவு கூறும் வகையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. Float from the Department of Information and Public Relations. காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தியின் பின்னணியில் புராதன காவல் நிலையங்களில் ஒன்றான எஃப்என் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தின் முகப்பு சித்தரிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் 1930 உதவி மையம் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. A float depicting the achievements of the Department of Police. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அலங்கார அணிவகுப்பு ஊர்தி, தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருதில் விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாநிலம் மற்றும் ஃபிக்கி அமைப்பு இந்திய விளையாட்டு விருதுகள் விளையாட்டு ஊக்குவிப்பு 2024 சிறந்த மாநிலம் என்ற விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது. விளையாட்டுத் துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் 3% இடஒதுக்கீடு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் நடத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள், கலைஞர் விளையாட்டு உபகரண திட்டம், உயரிய ஊக்கத்தொகைகள், நலிந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற தகவல்கள் இந்த அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. A tableau showcasing the achievements of Department of Youth Welfare and Sports.
கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு, விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பயிர்க்கடன், மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கப்படும் சுய உதவிக்குழு தொழில் முனைவோர் கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடன், நகை கடன், சிறு வணிக கடன், சிறகுகள் திட்டம், கூட்டுறவு மருந்தகங்கள் போன்ற தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The float depicting the achievements of Cooperation and Consumer Protection Department. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு, ஊரக வீடு வழங்கும் திட்டங்கள், குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், மாவட்ட மத்திய கூட்டுறவு கடன்கள், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. The tableau representing the achievements of Department for the Rural Development and Panchayat Raj. வேளாண்மை உழவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The float depicting the Department Agriculture and Farmers Welfare. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், வேளாண் காடுகள், அயல் நாட்டு பழங்கள் சாகுபடி ஊக்குவித்தல், சிறுதானியங்கள் முதன்மை பதப்படுத்தும் மையம் அமைத்தல் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளி கல்வித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of School Education. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், மணற்கேணி செயலி, வானவில் மன்றம், கலை திருவிழா, மகிழ்முற்றம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The float representing the achievements of Department of Health and Family Welfare. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக ஐநா அமைப்பின் விருது, சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம், சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், தேசிய வளரிளம் பருவத்தினர் நலத்திட்டம், பாதம் காப்போம் திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் துறை மற்றும் கதர் துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. Tableau representing the Department of Handlooms, Handicrafts, Textile and Khadi. கடந்த 90 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம், அதன் விற்பனை சாதனைகள், ஜவுளி விற்பனையாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Adi Dravidar and Tribal Welfare. கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள், பழங்குடியினருக்கான வீடுகள், தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை விளக்கி வருகிறது. சுற்றுலாத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The decorated tableau showcasing the Department of Tourism. திருவள்ளுவர் வெள்ளி விழாவின் போது திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலை என்று அறிவிக்கப்பட்ட பெயர் பலகை, கீழடி பாரம்பரிய அருங்காட்சியகம் ஆகியவற்றை விளக்கி வருகிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Social Welfare and Women Empowerment. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை காட்சிப்படுத்தி வருகிறது. கால்நடை பராமரிப்பு துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Animal Husbandry. இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் 4.56 விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழ்நாடு நாட்டின் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்தினை பெற்றிருக்கின்றது என்பதை விளக்கி வருகிறது. பொது தேர்தல் துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Public Elections.
தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு உள்ள வழிமுறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்ஷம் செயலி, வாக்காளர் உதவி எண் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Information Technology. தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மற்றும் தரவு மைய சேவைகள், டிஜிட்டல் மயமாக்குதலை கட்டமைத்தல், தமிழ்நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தில் எல்காட்டின் தாக்கம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Housing and Urban Development. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் முக்கியமான திட்டப்பணிகள், வடசென்னை வளர்ச்சி திட்டம் சார்பாக குடியிருப்பு பணிகள், கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா, தீவுத்திடல் பொருட்காட்சி மையம், கொளத்தூர் முதல்வர் படைப்பகம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வனத்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Forests. தமிழ்நாட்டின் உள்ள வனங்கள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி உயிர்கோள பாதுகாப்பகம், அகஸ்தியர் மலை உயிர்கோள பரப்பையும் கொண்டுள்ளது. வனத்துறை சார்பான திட்டங்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The decorated tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowment. சர்வம் சக்தி மையம் என்பதை உணர்த்தும் இந்து சமய அறநிலையங்கள் துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. பழமையான சக்தி வழிபாடு, சாக்த வழிபாடு, நவராத்திரி நாயகிகளான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, 51 சக்தி பீடங்கள் குறித்த தகவல்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. தமிழ்நாட்டு மீனவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல், மீன்வள ஆதாரத்தை பாதுகாத்தல், மீன்பிடிப்பு மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு முறைகள், மீனவர்களுக்கான நிவாரண தொகைகள் தொடர்பான தகவல்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. The decorated tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறைகள் சார்பாக வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The tableau featuring vehicles such as water mist bike, rapid response vehicle, emergency rescue vehicle and the water tanker used for firefighting operations representing the Department of Fire and Rescue Services. Water mist bike, துரித பிரதிபலிப்பு ஊர்தி, அவசர கால மீட்பு ஊர்தி, நீர் தாங்கி வண்டி என்று அழைக்கப்படும் தீயணைப்பு ஊர்தி, உயர் நீட்டிப்பு ஏணி ஊர்தி மற்றும் மோப்பனாய் படை போன்றவை இந்த அணிவகுப்பில் ஈடுபட்டிருக்கின்றன. Commander Chandan Buyan, Wing Commander MS Nandeshwar, Squadron Leader Aditya Anil Pole and Sergeant Sherry Srikanth. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்விடத்திலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி புறப்பட இருக்கிறார்கள். அனைத்து விருந்தினர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். We thank the Honorable Governor of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations. குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.